வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான கணக்கீட்டு படிவத்தில் அடித்தல் திருத்தல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடமிருந்து பெறப்படும் 2 படிவங்களை நிரப்பும்போது தவறாக குறிப்பிட்டுவிட்டால் அதை அடித்துவிட்டு அவற்றுக்கு மேல் சரியான விவரங்களை எழுதலாம். தவறாக எழுதப்பட்ட விவரங்களை மறைக்க ஒயிட்னர் பயன்படுத்தலாம். அடித்தல் திருத்தலோடு நிரப்பப்பட்ட படிவங்களை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தால் அவை ஏற்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறுவதால் தேர்தல் நியாயமாக நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் திட்டத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தாலும் உண்மையில் அவர்களே பிஎல்ஓக்களோடு செல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியமைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் செய்து வரும் அவர் விருதுநகர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். தேசபந்து மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். 2026 தேர்தல் நிச்சயமாக எப்படி பீகார் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் 200 இடங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்களோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதே மாதிரி தமிழகத்திலும் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலும் பெருவாரியான இடங்களை பெற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைப் போல தமிழ்நாட்டிலும் வெற்றி பெற்று விடலாம் என நினைத்தால் அது நடக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற தனது நண்பர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பீகார் ரிசல்ட்டுடைய மிக முக்கியமான காரணம் சுயேட்சை வேட்பாளர்கள் நிரம்ப அவர்களின் வாக்குகள் பெருமளவு சரிந்து அப்படியே பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணிக்கு விழுந்துவிட்டது. அதனால்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவே இனி இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இந்த தேர்தல் முடிவுகளை கண்டு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் நாமும் வெற்றி பெற்று விடலாம் என்று மனப்பால் குடிக்கலாம், கனவு கோட்டைகள் கட்டலாம். அவை ஒன்றும் நடக்காது. எஸ்ஐஆர் மூலம் தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை காப்பாற்றவும் போராட வேண்டியிருப்பதாக கூறினார். ஏன் இத்தனை முஸ்தீபுகள், ஏன் இத்தனை முன்னெடுப்புகள்? காரணம் வேறு ஒன்றுமல்ல, இதற்கு முன்னால் நமக்கு இருந்த எதிரிகள், இதற்கு முன்னால் தேர்தல் களத்திலே நம்ம எதிர்த்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது. தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூத் ஸ்லிப் வைத்திருந்தோம். ஆணையம் ஒழுங்காக இருந்தது, ஆணையாளர் ஒழுங்காக இருந்தார். தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்க்கட்சிக்காரன் குளறுபடி செய்வான், கள்ள ஓட்டு போடுவான் என கவனமாக இருந்தோம். இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு காலம் இவ்வளவு முஸ்தீபு. யார் நியாயமாக இருக்க வேண்டுமோ அங்கே திருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் அந்த திருடர்களை பாதுகாப்பதற்காக இத்தனை கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு கவனத்துடன் அணுக வேண்டும் என்பதை பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் மேகதாது அணை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அது நீண்ட நாள் பிரச்சினை என்பதை குறிப்பிடும் வகையில் பதிலளித்தார். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் திமுகவை எதிரி என்று குறிப்பிடுகிறார்களே என்ற கேள்விக்கு அனைவரும் அவரவர் பிள்ளைகளை மகாராசன் என்றுதான் கொஞ்சுவார்கள் என கமல்ஹாசன் பதிலளித்தார்.
critically. Look at it critically. Because we have to be careful. Tamil Nadu will have to be careful and vigilant. That's all I can say. என்னோட சின்ன வயசுல இருந்து நடந்துட்டு இருக்கு பேச்சு. எனக்கு இப்ப தாடி கலர் பாத்தீங்களா? தமிழகத்தில் ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை, விடுதிகளும் மோசமான நிலையில் உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராஜ்பவனில் நடந்த ஜார்க்கண்ட் மாநில உதயநாள் விழாவில் பேசிய அவர், நான் பிறந்தபோது பீகார் மட்டுமே இருந்தது, பிறகுதான் ஜார்க்கண்ட் உருவானது, எனவே ஜார்க்கண்டும் எனது மாநிலம்தான் என்றார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற பழங்குடிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றவர், தமிழ்நாட்டில் 10 லட்சம் பழங்குடிகள் இருந்தாலும் அவர்களிடம் இந்தியர்கள் என்று நிரூபிக்கும் அடையாள அட்டைகள் இல்லாதிருப்பது வருத்தகரமானது என்றார். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார். மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 31,373 பேருக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கான விநியோக வாகனங்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்காக 64 கோடியே 73 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கு மானியம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி சுயதொழில் தொடங்க 3.5 லட்சம் ரூபாய் வரை மானியமாக வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதேபோல் பணியின் போது மரணமடையும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டித்தரும் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்காக 200 வார்டுகளிலும் கழிப்பறைகளுடன் ஓய்வறைகள் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வெள்ளம், புயல் என எது வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர தூய்மை பணியாளர்கள் உதவுவதாக குறிப்பிட்டார். தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்புமிக்க சேவையை கண்டு ஒட்டுமொத்த மாநகரமே நன்றியுணர்வோடு உள்ளது என குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு நிச்சயம் செய்து தரும் என உத்தரவாதம் அளித்தார். இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். பொதுவெளியில் குப்பைகளை கொட்டாமல் சுய ஒழுக்கத்துடன் பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்ப கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களில் ஒருவன் பதில்கள் வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், பொது இடங்கள்ல தூய்மை பேணக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன். பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம நடந்து போறக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்று இருந்தாலே முகச்சுளிப்போடு கடந்து போவோம். ஆனா தூய்மை பணியாளர்களோ நாம அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க. இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்காம பொது இடங்கள்ல கழிவுகளை கொட்டுறது, அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வது நியாயமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோட 100 விழுக்காடு கடைபிடிப்பாங்க. குப்பைகளை ஒழுங்கா தரம் பிரிச்சு போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும். இதையெல்லாம் இவங்களுக்காகன்னு சொல்லல, பொதுவா ஒரு சமூகமா நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்றேன். நம்மளை பார்த்துதான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க. நாம கரெக்டா நடந்துகிட்டா அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டரா நடந்துப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சமூகமா நம்ம நகரணும்னு நான் விரும்புறேன். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டியதில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது 11 மாவட்டங்களில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் முறைகேடு நடந்ததாக கூறி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகளுக்குட்பட்டு கட்டப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டங்களில் தங்களையும் அழைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். வர இருக்கும் தேர்தல்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்களில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழகத்தையும் அழைக்குமாறு கடிதத்தில் விஜய் கோரியுள்ளார். தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டங்களில் தங்கள் கட்சி புறக்கணிக்கப்படுவதாகவும் இது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக கட்சி தொடங்கிய தலைவர்களுக்கு வரலாறு என்று எதுவும் இல்லை என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற ராமசுப்பையாவின் 118வது பிறந்தநாள் விழாவில் அவர் உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் பற்ற வைத்த திராவிட நெருப்பு டெல்லி வரை பற்றி எறிவதாக துணை முதல்வர் பெருமைமிகு கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியையும் எஸ்ஐஆர் நடவடிக்கையையும் கடுமையாக சாடிய உதயநிதி ஸ்டாலின் தாவிக தலைவர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்தார். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க, வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ரயில்வேயில் அனைத்து வழித்தடங்களிலும் 2035ஆம் ஆண்டுக்குள் கவச் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு ரயில்வேயில் 474 கிலோமீட்டர் தூரத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி ரயில் பாதுகாப்பு முறை என்று கூறப்படும் கவச் தொழில்நுட்பம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை ஆந்திர மாநிலம் கூடூர், சென்னை அரக்கோணம், ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா ஆகிய வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு முறை அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 5900 கிலோமீட்டர் தூரத்திற்கு கவச் தொழில்நுட்பம் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளன. அடுத்த ஆண்டுக்குள் 10,000 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதைகளில் கவச் தொழில்நுட்பம் நிறுவப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தபோது அருகே இருந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளும் அதிர்வுகள் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளன. மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் உள்ள பொருட்கள் ஆடும் காட்சிகளும் உள்ளே இருந்தவர்கள் பீதியடைவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமுருகன் நகரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கூடுதல் கட்டணம் தராவிட்டால் பள்ளியிலிருந்து மாணவர்களை நீக்கிவிடுவதாக பள்ளி மிரட்டல் விடுப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லின் ஈரப்பதத்தை முடிவு செய்யும் உரிமையை மாநில அரசுக்கே கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரிப்படுகை மாவட்டங்களில் கடந்த மாதம் 3 நாட்கள் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்ற நிலையில் இதுவரை எந்தவித அறிக்கையும் தமிழக அரசுக்கு வழங்கவில்லை. இதனால் நெல் கொள்முதல் செய்த பின்னர் அறிக்கை கொடுத்து அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரம்பிக்கிறப்ப மத்திய குழு அங்கேருந்து வராங்க, ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மாநில அரசுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஈரப்பதத்தை மாநில அரசுக்கு சொல்லி எடுக்க சொல்லணும். அவங்க மாநில அரசுக்கு இந்த உரிமை கொடுத்தாங்கன்னா அவங்க எத்தனை % வேணாலும் எடுத்துக்குவாங்க. மத்திய குழு ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க மாநில கவர்மெண்ட்.
மூலப்பொருள் இறக்குமதிக்கான கட்டுப்பாடு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தியில் இந்தியா புதிய வரலாறு படைக்கும் என ஜவுளித்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மூலப்பொருள் எளிதாக கிடைத்தால் துணி இறக்குமதி செய்வதை விட செயற்கை நூலிழை மற்றும் ஆடை உற்பத்தி செய்வது எளிதானது என்றும் செயற்கை நூலிழை உற்பத்தி வேகமெடுக்கும் என்றும் தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தி அதிகரித்தால் சர்வதேச சந்தையில் சீனா, வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளின் போட்டியை சமாளிக்க முடியும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதால் பாம்பன் கடல் பரப்பு வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் நீரோட்ட வேகம் அதிகரிப்பால் சின்னபாலம், அந்தோணியார்புரம் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளில் உள்ள பொருட்கள் கடலுக்கு இழுத்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு ஃபைபர் படகு கவிழ்ந்து என்ஜின் மூழ்கியதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடல் நீர் உட்புகாதவாறு உடனடியாக தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அண்ணா காவலர் அரங்க மைதானத்தில் காவல்துறையின் 45 வாகனங்களுடன் ஆய்வு நடைபெற்றது. 24 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 21 4 சக்கர வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தானே ஓட்டி பார்த்து செயல்திறனை ஆய்வு செய்தார். வாகனங்களின் நிலை, தொடர்பு சாதனங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களும் இந்த தணிக்கையில் பரிசோதிக்கப்பட்டன. உள்ளூர் லாரிகளை இயக்காமல் ஒப்பந்ததாரர்கள் மெத்தனமாக செயல்பட்டதே கடலூர், தஞ்சை மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் சேதமடைய காரணம் என தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. ஒப்பந்ததாரர்கள் மூலம் லாரிகள் இயக்கப்படுவதால் அரசு நிர்ணயித்த வாடகை முழுமையாக தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் பதிலளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அபிராமிபுரம் கிராமத்தில் இடுகாட்டுக்கு செல்ல பொதுவழிப்பாதை இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதை தற்போது வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டதே இந்த பிரச்சினைக்கு காரணம் என கூறப்படுகிறது. மதுராந்தகம் எண்டத்தூர் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மறியல் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையால் முடிவுக்கு வந்தது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டியதில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது 11 மாவட்டங்களில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் முறைகேடு நடந்ததாக கூறி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகளுக்குட்பட்டு கட்டப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாற்று அறுவை சிகிச்சைக்காக தானமாக பெறப்பட்ட நுரையீரல் சென்னையில் மெட்ரோ ரயில் வாயிலாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு நோயாளிக்கு நுரையீரல் மாற்று சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் திருச்சியிலிருந்து தானமாக பெறப்பட்ட நுரையீரலை வடபழனிக்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு பாதுகாப்பாக நுரையீரல் எடுத்து வரப்பட்டது. மீனம்பாக்கத்திலிருந்து வடபழனிக்கு சாலை மார்க்கமாக சென்றால் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டியிருக்கும். எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் என்பதால் மெட்ரோ ரயிலில் நுரையீரல் எடுத்துச் செல்லப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை திட்டத்தில் இனி 4 மணி நேரம் வேலை செய்தால் போதும் என ஊரக வளர்ச்சித்துறைக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரம் வேலை செய்தாலே அவர்களுக்கு முழு தொகையும் வழங்கப்படும் என தலைமைச் செயலர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறையினருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற ஜனவரி மாதத்திற்குள் புதிதாக 270 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பல்வேறு கட்டங்களாக 697 கோடி ரூபாயில் 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதுவரை 255 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன.
அடுத்த கட்டமாக பூந்தமல்லி பல்லவன் இல்ல பணிமனைகளில் இருந்து 270 மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.